இப்போ find the shortest distance between the lines. சரிங்களா? அப்போ shortest distanceோட ஃபார்முலா என்னன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும். சரிங்களா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னென்ன கொடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஏ வெக்டர் கொடுத்துக்கிறாங்க, அதாவது A1 வெக்டர் கொடுத்துக்கிறாங்க, A2 வெக்டர் கொடுத்துக்கிறாங்க, இது வந்து பி, அந்த B1 வெக்டர் கொடுத்துக்கிறாங்க, இது வந்து B2 வெக்டர் கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்க இந்த 4 வெக்டர் பேஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது ஃபார்முலா பேர் என்ன? டின்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் வந்து டி, தட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா ஓவரால் மாடுலஸ். ஏன்னா டிஸ்டன்ஸ்னால பாசிட்டிவ் வேல்யூ எடுக்க போகிறோம். அதனால ஓவரால் மாடுலஸ் என்ன ஃபார்முலா நம்ம என்ன பண்ணுறீங்க? B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர். ஓகே, B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் டாட் A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர். ஓகே, A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் overall divided by modulus of B1 vector cross B2 vector. Overall modulus. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. மேபி இது 3 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். இதுதான் கொஞ்சம் லென்த் ப்ராப்ளம் மாதிரி வரும். ஏன்னா கால்குலேஷன் இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் தனியாக போடுவேன், டாட் ப்ராடக்ட் தனியாக போடுவேன், அந்த அடிஷன் சப்ராக்ட் மல்டிபிகேஷன் எல்லாமே இதில் வரும். அப்போ இதை கூட ஒரு நார்மல் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஷார்ட் அண்ட் சிஸ்டம் மேபி உங்கள் கொஸ்டின் பண்ணிட்டு சால்வ் செய்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? இப்போ சொல்கிறாங்க என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாமா? A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் என்ன வரும்? இதுதான் வந்து A1 வெக்டர், இது வந்து A2 வெக்டர். என்ன வரும்? ரெண்டு மைனஸ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். A2 2I வெக்டர் 2 மைனஸ் நான் டேரெக்டாக எழுதிடுறேன் பார்க்கலாம். மைனஸ் A வெக்டர் மைனஸ் K வெக்டர் மைனஸ் I வெக்டர் ப்ளஸ் 2J வெக்டர் ப்ளஸ் K வெக்டர். சொல்லுங்க என்ன கிடைக்கும் சொல்லுங்க. 2 மைனஸ் 1 I cap minus 3J cap வெரி குட் minus 2K cap minus 2K. ஸோ அடுத்தது A2 மைனஸ் A1 எழுதிட்டு அடுத்தது B வெக்டர் கிராஸ் P2 வெக்டர் மட்டும் நம்ம மாற்றி சொல்லுங்க. I வெக்டர் J வெக்டர் K வெக்டர். அவங்க கஷ்டம் பண்ணி வேணும் 1 1 minus 1 1 அடுத்தது 2 1 2 அவ்வளோதான். இதோட டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் கண்டிஷன் வரும் minus 2 minus 1 I cap that's equal to minus 3 I cap minus 3 okay minus 3 minus J cap into 0 sir 0 okay very good. அடுத்து plus K plus 3K cap 1 plus 3 அப்போ என்ன கிடைக்குது? minus 3I cap plus 3K கரெக்டா? சரி இது மாடல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. டைரக்டா மாடல்ஸ் பண்ணுறோம். B 1 root 18 9 root 18 9 plus 9 equal to root 18. 3 root 2 வரும் correct 3 root 2 வரும் 3 into root 2. ஓகே. ஸோ அடுத்து என்ன டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். டாட் ப்ராடக்ட் ஃபார்முலா B2 E1 B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் டாட் ஆஃப் A2 வெக்டர் மைனஸ் A1 வெக்டர் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை நியூமரேட்டர் வேல்யூ. அப்போ என்ன டாட் ப்ராடக்ட் டைரெக்டாக வாங்க இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இங்கே I இங்கே வந்து மைனஸ் 3 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3 கிடைக்கும். அடுத்தது என்ன A2 இங்கே வந்து மைனஸ் 3 இங்கே என்ன கிடைக்குது? 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 9 K இல்லை அப்போ 3 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 9 அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 12 கிடைக்குது. கரெக்டாமா? சரி இப்போ எல்லா வேலையும் நமக்கு கையில் இருக்குது. நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எல்லா வேலையும் கையில் இருக்குது. அப்போ எனது டிஸ்டன்ஸ் பண்ணணும்னா D ஈக்குவல் டு ஓவரால் மாடுலஸ் இந்த ஃபார்முலா, அதாவது இதை ஃபார்முலா, இதை நியூமரேட்டர் டேம், இதுதான் நம்மளுடைய நியூமரேட்டர் டேம். அப்போ நியூமரேட்டர் டேம் கால்குலேஷன் வருது மைனஸ் 12 வருது. மைனஸ் 12 டிவைடட் பை என்ன கிடைக்குது? மாடுலஸ் ஆஃப் B1 வெக்டர் இன்ட்டு P கிராஸ் P2 வெக்டர். இதுதான் நம்ம 3 ரூட். கரெக்டாமா? 3 ரூட் எழுதிடலாமா? 3 ரூட் அவ்வளோதான்.
இது ரெண்டையும் கன்சிடர் பண்ண என்ன வருது? இது 4 இது கட் ஆயிரும். இதுவும் கட் பண்ண இதுவும் 2 அப்போ -2√2 அப்போ நமக்கு என்ன இருக்குது? 2√2 2√2 இது சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸோட கான்செப்ட். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பொறுமையாக போகணும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே.